அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த சமன்பாடுகளை வச்சு எப்படி பல்லுறுப்புக்கோவையோட சமன்பாடுகளை வச்சு நம்ம வந்து பிரதியிடும் முறையில் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சமன்பாடுகளை பிரதியிடும் முறையில் தீர்க்க அப்படிங்கிறதுல முதல் சம்ம பார்க்க போகிறோம். முதல் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + y = 1, அடுத்தது 3x - 4y = 18 இப்படின்னு 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடுகள்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை இந்த சமன்பாடுகளில் ஏதாவது ஒரு சமன்பாடுகளை பிரதியிட்டு இன்னொரு வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து சமன்பாடுகளை பிரதியிடும் முறையில் தீர்க்க அப்படிங்கிறதோட மீனிங்கு. இப்போ பார்ப்போம். இப்போ முதல் சமன்பாடு எடுத்து எழுதிக்குவோம். 2x + y = 1, இது சமன்பாடு 1. அடுத்தது 3x - 4y = 18, இது சமன்பாடு 2. இப்போ 2 சமன்பாடுகளை நம்ம எடுத்து எழுதிட்டோம் அங்கே இருக்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சமன்பாடும் இங்கே இருக்கிற சமன்பாடும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து நம்ம ஒன்றாக்கிக்கணும். ஒன்றாக்கினா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதில் வந்து 4yன்னு இருக்குது, இதில் வெறும் ஒய்ன்னு இருக்குது. அதனால் இந்த சமன்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், -4 அப்படிங்கிறத உள்ளார வந்து மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் இந்த இடமும் என்னவாயிடும், -4y ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1 வந்து -4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்களேன். இதை வந்து -4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 2 என்ன கிடைக்கும், -8, -8x, இங்கே -4y = -4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ முதல் சமன்பாடை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மாற்றி எழுதியாச்சு. அடுத்தது ரெண்டாவது சமன்பாடை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்படியே எடுத்து எழுத போகிறேன். 3x - 4y = 18 இப்போ எடுத்து எழுதிட்டேன்னா, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் சமன்பாட்டிலேருந்து ரெண்டாவது சமன்பாட்டை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போனா நம்மளுக்கு என்ன பண்ணும், எக்ஸோட வேல்யூவோ ஒய்யோட வேல்யூவோ ஏதாவது ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எப்பவும் இந்த மாதிரி மாற்றிட்டு ரெண்டாவது சமன்பாட்டில் உள்ள சைனை மாற்றிடணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது சமன்பாட்டில் உள்ள சைனை வந்து என்ன பண்ணுறேன், நான் மாற்றுறேன். பாருங்கள், இதுக்கு வந்து மைனஸ் இல்லாததுக்கு மைனஸ் போட்டுடணும், மைனஸ் இருக்கிறதுக்கு ப்ளஸ் போட்டுடணும். இப்போ ப்ளஸ் போட்டேன். இதுக்கு வந்து நான் மைனஸ் போடுறேன். இப்போ சைனை நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது -4y, இது +4y. அப்போ என்னவாகும், இது வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 2 மைனஸில் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், -11x = 2 மைனஸில் இருக்குது, -18 + 4 என்னது 22 கிடச்சிருச்சா. இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ -11x = -22 இருக்குது. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், மைனஸை டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 11x = 22. இப்போ x = என்ன பண்ணலாம், 22. இங்கே இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடும். இப்போ டிவைடில் போட்டேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், 11ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாமா. ஓர் 11 11, ஈர் 11 22. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்குது, x = 2 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த x = 2வை நம்ம ஏதாவது இந்த சமன்பாடு 1லையோ இல்லை சமன்பாடு 2லையோ நம்ம என்ன பண்ணலாம், பிரதியிட்டு ஒய்யோட வேல்யூயை கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த சமன்பாடு 1ல் வந்து நான் பிரதியிடுறேன். x-ஐ 1ல் பிரதியிட அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸோட வேல்யூவை 1ல் பிரதியிட போகிறேன். 2x + y = 1, இதான் முதல் சமன்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 × எக்ஸோட வேல்யூ என்னது, 2 + y = 1. இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, 2 2s are 4. அப்போ 4 + y = 1. அப்போ ஒய்யை இங்கேயே வச்சுக்கிட்டு 1, இங்கே ப்ளஸில் இருக்க அந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவாயிடும், -4 ஆகிடுமா. அப்போ y = -3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா.
இப்போ ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சமன்பாடுகளை என்ன பண்ணிட்டோம், தீர்த்துட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ என்னது -3. இப்போ நம்ம சமன்பாடுகளை பிரதியீடு முறையில் என்ன பண்ணியாச்சு, தீர்த்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம்.